புகவல்லையும் மறுப்போம் கிட்ட என்னடா ஒய்ஃப் வராங்க. கரெக்டா யம்மா யம்மா நீங்க எங்க ஐயாவை பார்க்கணும். அப்படியா? வாங்க வாங்க. என்னம்மா? சொல்லாம உள்ள போனா திட்டினாலும் திட்டுவாரு. பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க வாங்க. சரிம்மா சரிம்மா, உட்கார் உட்கார். ஆமா என்ன இங்க ஒரு வரிசை? ஓஹோ இது உங்க வரிசையா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா. கலெக்டர்? இல்ல இல்ல, வீட்டுல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா. எதுக்கு? ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா, தனியா உட்கார வச்சிருக்கேன். சரி வரிசையில வர சொல்லு. ஆகட்டும் ஐயா. அம்மா இன்னைக்கு மனுநீதி நாள்மா, அதான் ஒரே கூட்டம். இங்க வா. சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இல்லம்மா, அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? இல்லம்மா, யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? சாமி 10 வருஷமா தரிசு நிலத்தை ஊதுகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி, நீங்க நல்லா இருப்பீங்க. இது எந்த சரகம்னு பார்த்து இவருக்கு டூசி பட்டாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வரேன் சாமி. யாரு? அம்மா 2 லட்சம் 5 லட்சம் கூட கடந்துறாரு. கூட்டமெல்லாம் போயிருச்சு. ஏமா சூடா எதுவும் காஃபி போய் சாப்பிடுறீங்களா? சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா. அம்மா அது நல்லா இருக்காதுமா. வேணா ஒண்ணு செய்யுங்களேன், நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன், நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன். இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். ஐயா அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி வர சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கம் கலெக்டர் சார். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ நல்லா இருக்கிறேன். ஆமா ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, என்னது? ஏன் சார், கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆமா நீங்க கலெக்டர் ஒய்ஃபா வந்திருக்கீங்களா இல்ல கல்லூரி ஆசிரியரா வந்திருக்கீங்களா? ரெண்டும் தான். இங்க எல்லாருக்குமே ரூல்ஸ் ஒண்ணுதான். சொல்லுங்க மேடம். சார் எங்க காலேஜுக்கு வர பொண்ணுங்கள சில ரவுடி பசங்க தினம் லேடிஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு கண்ட மாதிரி கலாட்டா பண்றாங்க சார். அது மட்டும் இல்ல சார், அந்த பசங்க கையெல்லாம் புடிச்சு. இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாமே. போலீஸ்ல சொன்னா பணக்கார விஐபி பசங்கன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க அவங்க பயப்படுறாங்க சார். இதுக்கு நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் சார். எங்க அந்த பெரியவர வந்து என்ன வந்து பெரியவர வர என்னைக்கு நான் ரயில இருக்கேன். அவனை ஒரு வார்த்தை கேட்காம நான் அசம்பிளிக்கு போக மாட்டேன். போய் கூட்டு வா. அண்ணா நீங்க விஐபி ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் போய் அழைச்சிட்டு வந்துறேன். போய் கூட்டு வாயா. அண்ணன் வெடிபத்து. எஸ்பி அண்ணே ஃபேன் போடியா. அண்ணா உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. என்னடா நம்ம நாக்காளி தான் ஆடுதுன்னா இந்த டேபிள் இந்த ஆட்டம் ஆடுது. எஸ்பி அண்ணே இந்த கபில் தேவ் என்னமோ சொல்லிருக்கேன், என்னன்னு பாரு. அடடா கண்ணாடியை வீட்டுல வச்சு வந்துட்டேன். ஒழுங்காதைய உனக்கு படிக்க தெரியாது. நீ லஞ்சம் கொடுத்து வந்தவன் தானே. ஏன் ஸ்டேஷன்ல தமிழ் பேப்பர் வாங்க மாட்டீங்களா? அண்ணே எதுக்கு இப்ப கோர்ஸ் போட்டீங்க? எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுடா. எல்லாத்துக்கும் ஜெய போடுங்கடா, நாசமா போனவங்களா. சார் ஏற்கனவே 1 hour லேட்டு, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வாங்க சார். உங்க ட்ரெயின் லேட்டா வரும்போது நாங்க வெயிட் பண்றது இல்லையா? எங்களுக்காக 1 hour உங்க ட்ரெயின் வெயிட் பண்ணாதா? போய் வேலை பாரியா போயா. அண்ணே இதுக்கு தான் டெல்லியில இருந்து ரயில விலைக்கு வாங்க சொன்னது, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. போயா. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம்னே. என்னையே சென்ட்ரல் ஸ்டேட் அவனை போய் மாட்டிட்டு இருக்க. ஏன் அவன் சொந்தமா டொயோட்டா கார் வாங்குறான், பஸ் வாங்குறான், கப்பல் வாங்குறான், ஏன் ஏரோப்ளானே வாங்குறான்? நான் சொந்தமா ஒரு ரயில் வாங்க கூடாதா? இத பாரு, எப்படி இருந்தாலும் இதெல்லாம் தனியா இருந்தா கொடுப்பான், நான் தான் பேசி முடிப்பேன். வெடிமுத்து வேக வண்டின்னு பேரு வச்சு ஃபுல்லா ஏசி பண்ணி விட்டுற போறேன். ஆமா அப்படியே பார் கூட அட்டாச் பண்ணி விடுங்க. ரிக்கா டான்ஸ் கூட வைப்பியா? அண்ணே பெரிய வீரன் வந்துட்டாருண்ணே. வாடா 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 பெரிய வீரா. பெரிய வீரா வாடா. இன்னைக்கு மெட்ராஸ்ல சட்டசபை கூட்டத்துக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. அதுக்கு ஏதாவது கொடுத்தா தானே வரும். இதுக்குமா? ஏண்டா கண்டதை கொடுத்தேன் பெரிய வீரனை கெடுத்து போட்டீங்களேடா. வாடா பெரிய வீரா, வந்து ஒரு சீட் எடுத்து குடுறா. டேய்
பொழைக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொன்னேன். அன்னைக்கு நீ ஒரு சீட் எடுத்து கொடுத்த. ஒரு முகமூடி கொள்ளைக்காரன் வந்தான். இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆயிட்டேன். சட்டசபைக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்து கொடுறா. நாட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. அசம்பிளிக்குள்ள போனா உயிரோட வருவனா மாட்டனான்னு ஒரு சீட் எடுத்து கொடுறா. என்னடா லுக்குற போட்டு தள்ளிடுவானுங்களா? பெரிய நாக்காளி பொம்மையா வரணும். ஐயோ, என்னடா அது வெட்டர் வாள் வருது? அங்க போனா உயிருக்கு ஆபத்துடா. ட்ரிப் கேன்சல். என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்னும் ஒண்ணும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த அறக்குருடைய ரெட்டேடு. இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா, உன் புருஷன் முடியாம கிடந்தானே, இப்ப எப்படி இருக்கா? இப்பவும் அப்பவும் இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான், ஆரம்பிங்க. ஏனே இந்த கருப்பனோட ரொல்லு என்னடா? நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபடியா. டைரக்டா ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார் எல்லாம் பாத்திரம் கோடி அலைஞ்சிருக்காங்கண்ணே. என்னடா கெடுபடி? எல்லாமே கொடுபடி தான். எப்படியா பட்டவனும் 3 டீயில விழுந்துருவான்டா. அது என்ன 3 டீ? புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறதா இருந்தா இனிமேல் தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்டுல என் பொண்டாட்டிட்ட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிழவி, ஆமா நீ எங்க வந்த? ஐயா சாமி, நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சியா? அனாதை ஆசிரமம் நினைச்சியா? கலெக்டர் ஆபீஸ். உங்களுக்கு வேலை செய்யறாங்க இங்க வச்சு கையா ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, கால் எழுத்து கிடையாது. அதவே தலையில சரியில்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு வேலை செஞ்சு இறக்கலாமா? இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா, நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ, எம்பி, சட்ட மாவட்ட வட்டம்? அப்புறம் என்னத்துக்கு என்ன வரணும் கேட்க மாட்டாங்க. என்னமா நடந்தது? தம்பி, எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி. என்ன அனாதையா விட்டுட்டு அவரு செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலைகிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கிளம்பி, உன் புருஷ சுதந்திர போராட்ட தியாகிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி, பாருங்க. ஏயா, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா, என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கரால் மாதிரி இருக்க. நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கிளை மாதிரியே பேசிக்கிட்ட. அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷனு தியாகி அப்படிங்கறதுனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு புது கலெக்டர் வேற வர்றானா. கொஞ்சம் வயசு வேற. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே ஜாலியான பார்ட்டியா. அது 12,000 20,000 25,000 யாருக்கு தெரியும்? இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு வாவுசிய சத்தியமூர்த்திய கட்டப்பொம்மனே வந்தா நடக்காப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி, உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போலாம். நீங்க போங்க. கடவுளே, ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்கேன். இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க? பைத்தியக்கார. தலங்க 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 தலங்க. சார், ரயில் மட்டும்தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார், கலெக்டர் வந்துட்டாரு, அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ எம் ரவிக்குமார், தாசில்தார். சாரி சார், டிஆர்டிஏ. இவரு. வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார், பிஆர்ஓ. டபேதார் மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதியை வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்டேன், வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட 3 டீ இருக்கு. நீ ஒண்ணு பெட்டி, ஒண்ணு புட்டி,
இன்னொரு டீ. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். ம். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச 4வது டீ அடி. இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா நேத்து 500 ரூபா ஒரே நோட்டா தானே கொடுத்தேன். ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க. நேத்து ராத்திரி 45 ரூபா மெக்டோலுக்கு, நம்ம குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு அம்மா பத்திருக்கு அந்த செலவு. இது எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க. கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீதாயா. இதுவே கடைசியா இருக்கட்டும். நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள போய் கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயா, பென்ஷன் மனம் கேட்டு ஒரு கிளவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே, அந்த கிளவி இப்ப எதுவும் வந்துச்சா? ஆனா அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்காயா? கலெக்டர் அந்த கிளவி உடனே கூட்டி வர சொல்றாரு. தேடுங்க வாங்க. ஐயோ, என் பொழப்புல இடி விழுந்துருச்சு. இந்த கிளவி எங்க போய் தடுவேன்? ஐயா, அந்த கிளவியை காட்டா. ராமா முருகா ஆண்டவா. காணா. அம்மா அங்க இருக்கீங்களா? ஐயா, கிளவி எங்க தெரியும் காணாமியா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. காணுமா? நான் இப்பதான் பார்த்தேன் வெளியே மரத்தடியில. இப்ப பாத்தீங்களா? இங்கயா? ஐயோ, என் தலையே சுக்கூரா வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன செய்வேன்? ஐயா ஐயா ஐயா. இந்தாப்பா தம்பி, காசு வாங்க போற. என்ன பய ஊறுது? எதை தொட்டாலும் ஆன விலை குதிரை விலைன்றாங்க. என்ன மாமா, உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? நானாவா பேசுறேன்? என்னை இப்படி பேச வைக்கிறீங்களாமா? என்னமா அது? ஊர் பக்கம் தெருவோரமா குப்பமேட்டுல காய்ச்சி சீந்து வரத்துக்கு கிடக்குற இந்த முருங்கா கெட்ட கேடுக்கு 1 3 ரூபான்றாங்க. அதுக்கு பேர் தான் டவுனு. என்ன டவுனா என்ன அளவா?